போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ரயில்வே ஊழியர் ஒருவர் இருந்தார். ஓர் இளைஞன் தினந்தோறும் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அவன் அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்திற்குள் செல்லுவான். அந்த இடத்தில் ஓலை குடிசை வீடுகள், ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடுகின்ற மக்கள், சரியான படிப்பறிவற்று மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற பழங்குடி மக்களிடத்தில் சென்று அங்கிருக்கின்ற மாணவ மாணவியர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து மாலை வேளையில் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்வார். டியூஷன் எடுப்பார். தினந்தோறும் இதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். தான் ஒரு ரயில்வே ஊழியர், நன்றாக சம்பாதிக்கிறார், எந்த குறைவும் கிடையாது. ஆனாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எழுத்தறிவற்ற மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மையை நான் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 15 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணியை அவர் செய்து கொண்டே வருகிறார். அன்பிற்குரியவர்களே, இடைவிடாமல் நன்மை செய்கின்ற நல்மனம் படைத்த இளைஞர் அவர். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தையின் போது நாம் வாசிக்க கேட்டோம். நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும். என்ன கட்டளைகள்? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, களவு செய்யாதே, தாய் தந்தையை மதித்து நட, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அந்த இளைஞன் சொல்லுகிறான், இந்த கட்டளைகளை எல்லாம் நான் என் வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டேதான் வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று அந்த இளைஞன் கேட்டபோது கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார், அன்பு மகனே, இளைஞனே, நீ நிறைவுள்ளவனாக இருக்க விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். ஆனால் நடந்தது என்ன? அந்த இளைஞன் எவ்வளவு ஆர்வத்தோடு வந்தானோ, இறைவனிடத்தில் கேள்வி கேட்டானோ, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, இன்னும் என்னிடத்தில் குறைவுபடுவது என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டானோ, ஆண்டவரும் கூட ஒன்று குறைவுபடுகிறது என்று சொல்லி உன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடு என்று சொன்னபோது மிகுந்த வருத்தத்தோடு அந்த இளைஞன் அவ்விடத்தை விட்டு போகிறான். சில நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட வருத்தமான நிலையோடு, சோகத்தோடு, கவலையோடு, துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்திற்குள் வருவோம், அவரை ஆராதனை செய்வோம், துதிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை அற்புதமாய் வாசிப்போம். இதெல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு நம்முடைய இல்லத்திற்கு திரும்புகிற போது நமக்குள் ஒரு உற்சாகம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, மன நிறைவு இருக்காது, அமைதியோ அன்போ இருக்காது. மாறாக முகவாட்டத்தோடு, நிம்மதி இல்லாமல், குழப்பத்தோடு, சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புகிறவர்களாயிருப்போம். இந்த இளைஞனை போல நம் வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும். எப்படி? ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்வதின் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள், நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். என்னுடைய பங்கின் இந்த மறைக்கல்வி படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் திருப்பலிக்கு வருகிறீர்கள், தேவ நற்கருணை உட்கொள்ளுகிறீர்கள். அந்த தேவ நற்கருணையின் பெயர் நன்மை.
நன்மை. எல்லாரும் நன்மை வாங்குறீங்க. இன்னைக்கு நீங்க நன்மை வாங்குறீங்கன்னா இந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும். தீமை செய்யக்கூடாது. எந்த நன்மையாவது செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நேரம் இருக்கிறது. ஒரு நாள் திருப்பலி பார்த்து அந்த திருப்பலியில் தேவ நற்கருணை உட்கொண்டால் ஒரு நாள் முழுவதும் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் மட்டுமே பங்கெடுக்கிறவர்களாக இருந்தால் ஒரு வாரம் இருக்கிறது நன்மை செய்வதற்கு. நன்மை வாங்கிவிட்டு நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். உன்னுடைய கண்களுக்கு இன்பம் தருவதை, ஆசை ஊட்டுவதை, இச்சைகளை தூண்டுவதை விரும்பி செய்கிறாய். அது உனக்குள் தீமையை விளைவிப்பதாக மாறிவிடுகிறது. ஒருபோதும் நன்மையையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வருவதில்லை. நீ ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் உன்னால் முடிந்த நன்மையை ஒவ்வொரு நாளும் செய்ய முயற்சி செய். எப்படி இந்த ரயில்வே ஊழியர் ஓர் இளைஞன் தன்னால் முடிந்த உதவியை பழங்குடி ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் வாழ்வில் முன்னேற, அவர்களுடைய கல்வித்தரம் உயர உதவி செய்கிறாரோ, அதுபோல நம்மால் முடிந்த உதவியை, நன்மைகளை செய்து நாள்தோறும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ ஜெபிப்போம். ஆமென்.